வெலிக்கந்த படுகொலையின் 19வது ஆண்டு நிறைவு கொக்குவிலில் அனுஷ்டிப்பு. தாய்மார்களுக்கு வழங்கப்படும் கால்சியம் விட்டமின்களுக்கு பற்றாக்குறை, தாய்மார்கள் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 2 விடுதலை. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சபாநாயகரின் அறிவிப்பு. ஆணவம் பிடித்து செயற்பட்ட கோட்டபாய அழிவுக்கு இதுதான் காரணம், கருணா தெரிவிப்பு. தேர்தலில் அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக மனித உரிமைகளை ரணில் மீறி வருகிறார், கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. பாரதியார் பாடலை பாடி ஒற்றுமை வகுப்பெடுக்கும் ரணில் பாரத தேசத்தை போன்று அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க முன்வருவாரா, ரவிகரன் கேள்வி. வெலிக்கந்தவில் படுகொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் தளபதி கௌசல்யன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு ஆகியோரின் 19வது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. 2005ஆம் ஆண்டு சமாதான காலத்தில் வெலிக்கந்தவில் படுகொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் தளபதி கௌசல்யன் உள்ளிட்ட போராளிகள் மற்றும் முன்னாள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு ஆகியோரின் 19வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று வியாழக்கிழமை மாலை 5 மணியளவில் கொக்குவிலில் இடம்பெற்றது. தென்னாசியாவிலேயே அதிக மின்சார கட்டணம் இலங்கையிலேயே வசூலிக்கப்படுவதாக வெரிடே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் மின்சார கட்டணம் 3 மடங்கு அதிகமாக உள்ளதென அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதாரம் மற்றும் தொடர்புபட்ட பகுப்பாய்வு தகவல்களை வழங்கும் இலங்கையின் பிரபல நிறுவனமான பப்ளிக் பினான்ஸ் .lkயின் பகுப்பாய்வு அறிக்கையில் 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூர் மின்சார பாவனையாளர்கள் 100, 200, 300 அலைகளை பயன்படுத்திய போது செலுத்திய கட்டணம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன் பகுப்பாய்வின் போது பலங்குடரின் உற்பத்தி செலவு மாத்திரம் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலதிகமாக அறவிடப்படுகின்ற சமூக பாதுகாப்பு வரி போன்ற அரச வரிகள் தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்தப்படவில்லை. இலங்கைக்கு அடுத்ததாக தெற்காசியாவின் அதிக மின்கட்டணம் வசூலிக்கும் நாடாக பாகிஸ்தான் காணப்படுகின்றது. எனினும் இலங்கையுடன் ஒப்பிடும் போது குறித்த கட்டணம் மிகவும் குறைவாக உள்ளதென வெரிட் ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 100 அலைகளை நுகரும் இலங்கையில் உள்ள வீடொன்று செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் அதே அலைகளை பயன்படுத்தும் பாகிஸ்தான் வீடுகளில் அறவிடப்படும் கட்டணங்களை விட 50% அதிகம் என பகுப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் கால்சியம் மற்றும் விட்டமின்களுக்கு கடுமையான பற்றாக்குறை தொடர்பாக தாய்மார் குற்றம் சாட்டுகின்றனர். பல மாதங்களாக தமக்கு கால்சியம் மாத்திரைகள் கிடைக்கவில்லை என தாய்மார்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாய்மார்கள் விட்டமின், கால்சியம் மற்றும் மருந்துகளை வெளியிலிருந்து வாங்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி அமைச்சை நம்ப வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்தை ஆளுத்கமகே அரசாங்கத்தை எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சினால் வழங்கப்படும் புள்ளி விபர தகவல்களில் துல்லிய தன்மை குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அரசாங்கத்தையும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி அமைச்சின் அதிகாரிகளே தாங்கள் வழங்கும் தகவல்களில் தவறு காணப்பட்டதனை கடந்த காலங்களில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த தரவுகள் குறித்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அண்மையில் தமது உரையில் பயன்படுத்திய புள்ளி விபர தரவுகளின் துல்லிய தன்மை குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என மஹிந்த ஆனந்த ஆளுத்கமகே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் மற்றும் அவருடைய மகன் ஆகிய 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 மட்டக்களப்பு தரவையில் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு 2.5 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்களை கட்சியின் அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் நீதிமன்றத்துக்கு சென்று அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமது கட்சியின் அரசாங்கம் வரும் என்ற நம்பிக்கையில் தேசிய மக்கள் சக்தியுடன் இந்தியா இணைந்து செயற்படுவதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக நாம் கருத்து கூறுவது என்ற விடயம் தவறானது. ஒரு நாட்டை எப்படி எதிர்க்க முடியும்? நாம் அப்படி இருக்க முடியாது. எனவே இதை பற்றி எங்கள் எதிரிகள் வருத்தப்படுவதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அங்கு பல்வேறு தலைவர்களை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 30 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன நேற்று சபையில் அறிவித்துள்ளார். இதில் கடந்த 23ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தலில் குறிப்பிட்ட 6 மனுக்களும் உள்ளடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட போது இந்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 18 மனுக்கள் மாத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். கோடபாய ராஜபக்ச ஆணவம் பிடித்து செயற்பட்டமையினாலேயே இன்று அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். கோடபாய ராஜபக்சவை என்றுமே தாம் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வேறு வழி இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச கேட்டுக்கொண்டமை கிணங்கிய ஜனாதிபதி தேர்தலில் கோடபாயவுக்கு ஆதரவாக செயற்பட்டோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தேர்தலில் அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடுமையான மனித உரிமைகள் மீறல்களை செய்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ள அவர் நேற்று முன்தினம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான சமர் அலி, லிகான் ஒமா ஆகிய இருவருடனும் அதன் பின்னர் மற்றொரு உறுப்பினரான டோன் டேவிஸுடனும் சந்திப்பை நடத்தினர். பூகோள அரசியல் காரணமாக இலங்கை தீவை மையப்படுத்திய போட்டித்தன்மையில் சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பார்வையில் அமெரிக்காவுடைய நிர்வாகம் இயங்குவதாக நாங்கள் கருதுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அந்த நிலைப்பாட்டை பகிரங்கமாக வலியுறுத்தி அமெரிக்க அரசு அங்கீகரிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொறுப்பு கூறல் தொடர்பாக முழுமையான சர்வதேச விசாரணை நிலைநாட்டுவதற்கு நேரடியாக குற்றவியல் நீதிமன்றம் போன்ற விடயங்கள் வலியுறுத்தி பொறுப்பு கூறல் சம்பந்தமாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பாரதியாரின் பாடலை பாடி ஒற்றுமை பற்றி வகுப்பெடுக்கும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாரத தேசத்தை போன்று முழுமையாக அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க முடியுமா என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை இலங்கை அரசியல் வரலாற்றில் தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்காது பெரும்பான்மையின் ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் தமிழ் பேசும் மக்களுக்கு துரோகமிழைத்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் பாரதத்தை பொறுத்தவரை அங்கு பல்வேறு மொழிகளை பேசுகின்ற பல்வேறு இன மக்கள் வாழ்ந்தாலும் அங்கு மிக சரியான விதத்தில் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காணி, போலீஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. எனவே பாரதத்தில் வாழ்கின்ற வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற வெவ்வேறு இன மக்கள் தமக்கான பூரண அதிகாரங்களுடன் அவர்களுடைய மாநிலங்களில் அவர்களுக்கு குறித்தான கலை, கலாச்சார, பண்பாட்டு, வாழ்வியல் அம்சங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ முடிகின்றது. இலங்கையை பொறுத்தவரை தமிழ், சிங்களம் என இருவேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றனர். இவ்வாறு இருமொழிகளை பேசுகின்ற மக்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். சகலருக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் வரும்போதுதான் பாரதியார் தனது பாடல் வரிகளில் குறிப்பிட்டிருப்பதைப் போல இந்த நாடு இருமொழி பேசுகின்ற மக்கள் கூட்டத்தை கொண்டிருந்தாலும் இந்த நாட்டின் உயிரும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கும். அரசு தலைவர் முதலில் இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணி, போலீஸ் உள்ளிட்ட முக்கிய அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக மாகாண சபை அதிகாரங்களை தரலாம் என்கின்றார். ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா, விஜயகுமார் ரணதுங்க, ராஜபக்சாக்கள் அனைத்து ஜனாதிபதிகளும் விரும்பி, அப்போ மைத்திரிபாலாவும் SLPயில் தான் இருக்கிறார், விரும்பி அந்த 3 ஜனாதிபதிகளும் விரும்பி 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த 13வது திருத்தம் சரியில்லை என்ற ஒரே நோக்கத்தில் தான் முன்னாள் எம்பியும் தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கியஸ்தரும் சந்திரிகாவின் இளமைக்கால நண்பருமான அமரர் நீலன் திருச்செல்வம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நீலனின் தீர்வு பொதி, அது ஏற்கனவே அந்த 3 ஜனாதிபதிகளாலும் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதியை ஐக்கிய தேசிய கட்சி அரசு சார்பில் ரணில் விக்ரமசிங்கா கிழித்தார், எரித்தார். அப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான்
தமிழ் மக்களின் ஏகோபித்த தேசிய தலைவர் என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேன்மை தங்கிய வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் ஒப்பந்தத்தை செய்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் ஏற்கவில்லை என்று. அதன் பின்னர் கூட 1987 ஆண்டுக்கு பின்னரான நீலனின் தீர்வு பொதியை எரித்தவர் ரணில் விக்ரமசிங்க. நேற்றைய தினம் இன்று ரணில் விக்ரமசிங்காவோட சேர்ந்தியங்க தயாராக இருக்கிற ராஜித சேனரத்னா சொல்றார், 13ஐ எதிர்த்த காரணத்துக்காக ஜேவிபியினர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய முக்கியமான ஆக்களாக, முக்கியமான கட்சியாக இன்று இருப்பது ஐக்கிய தேசிய கட்சியே. தென்கிழக்காசியாவின் மிகச் சிறந்ததொரு நூல் நிலையமாக இருந்த நூல் நிலையத்தை அரச படைகளுடன் அமைச்சர்கள் வந்து எரித்துவிட்டு போனவர்கள். இது உலகம் அறிந்த உண்மை. இன்று வரைக்கும் அந்த நூல் நிலையம் எரித்ததற்காக ஒருவரும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. 1983 ஆண்டு மிகப்பெரிய இனக்கலவரம், தமிழர்களின் முழு சொத்தையும் அபகரித்து ஏகப்பட்ட தமிழர்களை கொலை செய்த ஒரு இனப்படுகொலை நடந்த இனக்கலவரத்துக்கு மூல காரணமானது ஐக்கிய தேசிய கட்சி. இதை நாங்கள் மறந்து போய்விடவில்லை. இந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு நீலனின் தீர்வு பொதியை எரித்த காரணத்திற்காகவும் யாழ்ப்பாண நூல் நிலையத்தை எரித்த காரணத்துக்காகவும் ஒட்டுமொத்த ஐக்கிய தேசிய கட்சியில், இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தேன்னு, ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தேன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் மக்கள்கிட்ட. தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அதே வேளை 13க்கு அதிகாரங்கள் தரலாம். 13 செத்து போன உண்டு. தமிழ் மக்களுக்கு பிரச்சனையாக 13 என்றைக்கும் எந்த ஒரு தமிழ் கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை போராளிகளாயிருந்த அரசியல் ஜனநாயக அரசியலுக்கு வந்த எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சிகளும், ஈவன் தமிழரசு கட்சி கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் எல்லாரும் சிங்கள தேச அரசுகள், சிங்கள தேச ஜனாதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து விரும்பின. இன்றைய ஜனாதிபதி மட்டும்தான் அதை எதிர்த்தவர். ஆகவே இன்றைய ஜனாதிபதி தன்னை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பவராக முன்காட்டி ஏமாற்றுவதை விட்டுவிட்டு அவராகவே நீலன் திருச்செல்வத்தின் தீர்வு பொதியை அல்லது எல்லாத்துக்கும் மேன்மையாக சர்வதேச ஒப்பந்தமாக அடையாளம் காணப்படுகின்ற ஒஸ்லோ ஒப்பந்தத்தின் ஊடான தீர்வை முன்வைக்கலாம். அதுதான் இனி இல்லை என்ற லேட்டஸ்டான ஒரு தீர்வு பொதி. ஆகவே 13க்கு அதிகாரம் தர்றன் தமிழரசு கட்சிகளை கூப்பிட்டுட்டு தன் பாலிய உற்ற நண்பன் தனக்கு பிரதம மந்திரியை பெற்று தர்றதுக்கு, மீண்டும் பெற்று தர்றதுக்கு உதவிகரமாக இருந்த சுமந்திரனை கேவலப்படுத்தி அனுப்பின மாதிரி இன்னொரு தமிழ் கட்சிகள கூட்டம் வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு தமிழ் கட்சிகளை கூடினாலும், எந்த ஒரு தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைத்தாலும், நீலன் திருச்செல்வம் அவர்களின், அமரர் நீலன் திருச்செல்வம் அவர்களின் தீர்வு பொதிகளுக்கு பின்னரான ஒஸ்லோ ஒப்பந்தம் வரையான அந்த தீர்வு பொதிகளை கன்சிடர் பண்ணி ஒரு மேன்மையான தீர்வு திட்டத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நிற்பதற்கு, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்களிடம் செல்வதற்கு முன்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தீர்வு பொதியை அனைவருடைய சம்மதத்துடனும் முன்வைக்க வேண்டும். முன்வைக்க தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் அரசு கட்சிகள், தமிழர்கள் அனைவரினாலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழர் வேட்பாளரை அவர்கள் முன்னிறுத்தி
அவரினூடாக ஒரு ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குகிற சூழ்நிலையை உருவாக்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தவறவிடக்கூடாது. இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பல தடவை தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தவறான அணுகுமுறையால் தனது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார். இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தவறான அணுகுமுறைதான் கடந்த காலங்களில் ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் இழந்திருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் கிள்ளுக்கு இறக்கி விளையாட்டு காட்டுவது போல் விட்டுவிட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு அர்த்தபுஷ்டியான அனைவரையும் பிரித்து ஆளுகின்ற தந்திரத்தை விட்டுவிட்டு அர்த்தபுஷ்டியான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வைப்பதே சாலச் சிறந்த ஒரு அணுகுமுறையாகும்.